கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை யோவான் 19:29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இந்த வசனத்தில் அநேக ஆச்சரியமான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. காடினா என்னென்னா, இரத்தத்தை உறைய விடாமல் பார்க்குற ஒரு பானம். அந்த பானத்தை எதுக்கு ரோமர்கள் பயன்படுத்துவாங்கன்னா, 2 வீரர்களை மோத விடுவாங்க. அவங்களுக்கு குடிக்க கொடுத்துருவாங்க. குடிக்க கொடுத்து மோத விடும்போது அவங்க இரத்தத்தை உறையாமல் சிந்துறத ரசிக்கக்கூடிய கொடூரமான குணமுடையவர்கள். அந்த பானம் அதுக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. பானத்தை தான் எப்போ கொடுக்குறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனேயே இந்த வீரர்கள் அந்த கடற்காலானை அதில் கெட்டி, ஏன்னா கடற்காலான் வந்து அப்படியே உரியக்கூடிய தன்மை உள்ளது. அதனால அந்த காடிக்குள்ளே முக்கி அதை கொண்டு அவர்கிட்ட வாயிட நீட்டுறாங்க. அப்போது அந்த காடியை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலைக்கு வந்தப்போ அந்த வழியை போக்கக்கூடிய ஒரு பானத்தை கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதை அவர் ஏற்றுக்கொண்டார்னுட்டு 19:30 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதுக்காக இதை அவர் வாங்கினார்னா, அதில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடம்புல இருந்து மொத்த ரத்தம் வெளியே போயிருச்சு. போன பின்பு கூட எங்கேயாவது வயிற்று பகுதியிலேயாவது இரத்தம் உறைந்து இருக்கமுன்னு அவருக்கு தெரிந்ததுனால அந்த காடியை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த காடியை குடித்ததுனால தான் அந்த வீரன் வந்து விழாவில் ஈட்டியை சொருகும்போது இரத்தத்தோடு கூடிய தண்ணீர் வெளியே வந்தது. அல்லது அவர் அந்த காடியை குடிக்கலைன்னா, ரத்தம் உள்ளே உறைஞ்சி இருந்துச்சுன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் வெளியே வந்திருக்கும். ஆனால் அந்த காடியை குடித்ததுனால அவர் உடம்புல இருந்த கடைசி சொட்டு இரத்தமும் வெளியே வடிந்தது. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவ்வளோ வேதனைகளின் மத்தியிலும் அந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் வெளியே விடணும்னு சொல்லி கர்த்தர் எவ்வளவு சிரத்தையாக இந்த காடியை வாங்கி குடிச்சிருப்பார். அது நம்ம மேலே வச்சிருக்கிற எவ்வளோ அளவுக்கு அரிய அன்பு. அந்த அன்பை போல் யாரும் செய்ய முடியாது. பாடுகளுக்கு இடையே நம்மை அவர் நினைவு கூர்ந்து அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் வெளிவிட்டார். எவ்வளவு கிருபையும் இரக்கமான தேவன் அவர். அவருடைய இரத்தம் முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்பட்டதுனால தான் நாம் இன்னைக்கு விடுதலை பெறப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எத்தனை பாடுகளுக்கு மத்தியில் எங்கள் மேல் நினைவு கூர்ந்த கர்த்தாவே, நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீர். நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.